Taste the Daily. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பொன்னாற்று பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாததால் வெள்ளம் கரை புரண்டு 75 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது. பொன்னாற்று கால்வாயை விடிய அரசு தூர்வாராததால் நீர் செல்ல வழியின்றி நெல் வயல்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இதில் தாப்பலூர் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 75 ஏக்கர் அளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகளின் போது கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் கால்வாய் தூர்வாரப்படாமல் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 வழங்க வேண்டும் எனவும் விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொன்னாறு வெட்டு வெட்டாத காரணத்தினால இப்போ தண்ணி எல்லாம் பிறண்டு அப்படியே தண்ணி அந்த 75 ஏக்கர் எல்லாம் தண்ணியில் முழுகி கிடக்கு. அறுவடைக்கு தயாரானது எல்லாம் விளைஞ்சு போச்சு. இன்றைக்கி அறுக்கிற கண்டிஷனில் இருக்கிறது எல்லாம் போயிட்டுது. அவ்வளோதான். ஏக்கருக்கு 25,000 கொடுத்தா தான் நாங்கள் இதுலேருந்து மீண்டு வர முடியும், உயிர் வாழ முடியும். இது கடைசி தலைமுறை. இந்த விவசாயம் பண்ணுறவங்க கடைசி தலைமுறை. இதோட சரியாக போச்சு. இதுக்கு தாண்ட எல்லாம் இன்னும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் அறுவடை நேரத்தில் எல்லாம் போனதுன்னா இன்னும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு பார்த்து நிவாரணம் செய்கிறோம். மதுரை மாநகராட்சியில் வரி குறைப்பு தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. தனியார் கட்டிடங்களுக்கான சொத்து வரி நிர்ணயத்தில் குறைப்பு செய்து 150 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் தொடர்புடையதாக மாநகராட்சி 3வது மண்டல குழு தலைவரின் நேர்முக உதவியாளர் தனசேகரன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 மண்டல குழுக்களின் தலைவர்கள் மற்றும் வரி விதிப்பு நிலைக்குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகியோரும் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். மாநகராட்சி திமுக மேயர் இந்திராணிக்கு மோசடியில் தொடர்புள்ளதா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் இதன் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளது.